விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த ஜான் கில்பர்ட் டெய்லர் கமலி என்ற பெண்ணை 4 வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார். முதலில் நன்றாக சென்ற திருமண வாழ்க்கையில் பின்னர் சந்தேகம் என்ற பேய் பிடித்து ஆட்டத் தொடங்கியுள்ளது. காதல் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த ஜான் கில்பர்ட் அவருடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த சண்டை தாக்குதலாக மாறி காதல் மனைவியை அடித்தே கொன்றுள்ளார் ஜான் கில்பர்ட். மனைவி இறந்து போனதும் என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய நண்பருக்கு தகவலை தெரிவித்துள்ளார் ஜான் கில்பர்ட். பின்னர் இருவரும் கார் ஒன்றை வாங்கிக் கொண்டு மனைவியின் உடலை டிக்கியில் வைத்து அங்கிருந்து காவல்துறை சோதனை சாவடிகளை தாண்டி தென்காசி பகுதிக்கு வந்துள்ளனர். மேலும் காவல்துறையினரின் கண்ணில் படாமல் சடலத்துடன் 2 நாட்களாக தென்காசியில் சுற்றி உள்ளனர். பிறகு இதற்கு மேல் சடலத்தை வைத்திருக்க முடியாது என நினைத்து இலத்தூர் காவல் நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குளத்தில் கமலியின் சடலத்தை எரித்துள்ளனர். அப்பகுதியில் ஆடு மேய்க்க வந்தவர்கள் எரிந்த நிலையில் கிடந்த சடலத்தை பார்த்து போலீசுக்கு தகவல் கொடுக்க பிறகு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 கயவர்களும் சிக்கினர். இந்த சம்பவம் நடந்த மறுதினமே வாய் தகராறில் ஆரம்பித்த பிரச்சனை கொலையில் முடிந்துள்ளது. சாம்பவர் வடக்கரை அருகே உள்ள திருச்சிற்றம்பலத்தை சேர்ந்த பண்டாரம் என்பவர் அப்பகுதியில் பெட்டிக்கடை ஒன்றை நடத்தி வந்தார். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த வெல்டிங் பட்டறை நடத்தி வரும் அந்தோணி என்பவருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் மீண்டும் இருவருக்கும் இடையே பிரச்சனை வெடிக்க ஆத்திரமடைந்த அந்தோணி பண்டாரத்தை கல்லால் பலமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த பண்டாரம் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக சம்பவார் வடக்கரை காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அந்தோணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதன் தொடர்ச்சியாக குடும்ப பிரச்சனை காரணமாக பெற்ற மகனே தந்தையை கொன்று தீயிட்டு எரித்த சம்பவம் தென்காசியை நடுங்கச் செய்தது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சொக்கம்பட்டி காலனி பகுதியை சேர்ந்த சிவராஜ் கோழிப்பண்ணை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இவரது முதல் மனைவியின் மகன் கௌசிராஜனுடன் சிவராஜ் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கோழிப்பண்ணை முதலாளி அழைப்பதாக கூறி சிவராஜை அவரது மகன் கௌசிராஜ் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கே இருவரும் ஒன்றாக மது அருந்தியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் குடிபோதையில் இருந்த இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு வெடித்ததில் கௌசிராஜன் தந்தையின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். கௌசிராஜ் பின் தந்தையின் உடலை தரத்தரவென்று இழுத்து சென்று சடலத்தை எரித்துள்ளார். இதையடுத்து அழுகிய நிலையில் கிடந்த உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் கௌசிராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோன்று தென்காசி சேர்ந்தமரம் அருகே உள்ள நொச்சிக்குளம் பகுதியை சேர்ந்தவர் முத்துக்குமார். ஹோட்டல் தொழிலாளியாக வேலை பார்த்து வரும் இவர் மரிய ஆரோக்கிய செல்வி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் ஒழுங்காக வேலைக்கு செல்லாமல் இருந்த முத்துக்குமார் தினமும் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்து மனைவி மற்றும் குழந்தைகளை அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான மரிய ஆரோக்கிய செல்வி பிப்ரவரி 5ஆம் தேதி குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த கணவனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். முத்துக்குமார் தூங்கிக் கொண்டிருந்த போது மரிய ஆரோக்கிய செல்வி கழுத்தை நெரித்துள்ளார். அப்போது 12 வயது மகன் தலையணையை தந்தையின் முகத்தில் வைத்து அழுத்தியதில் அவர் உயிரிழந்தார். சடலத்தை கைப்பற்றி போலீஸ் விசாரணை செய்த நிலையில் தானே சென்று கிராம நிர்வாக அலுவலரிடம் மரிய ஆரோக்கிய செல்வி சரணடைந்தார். இதனையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் 12 வயது மகனை சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கு அடுத்த நாளே மரப்பட்டறையில் கழுத்தறுக்கப்பட்ட சடலம் கண்டெடுக்கப்பட்டு தென்காசியை மேலும் நடுநடுங்கச் செய்தது. வீரசிகாமணி பகுதியை சேர்ந்த கண்ணன் என்பவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 1 மாதமாக கண்ணன் சரிவர வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்ததாக தெரிகிறது. சம்பவத்தன்று இரவு கண்ணனின் செல்போன் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது.
இதையடுத்து வீட்டை விட்டு வெளியே சென்ற கண்ணன் மறுநாள் காலை வரை வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. மறுநாள் காலையில் அதே பகுதியில் உள்ள பிரபல தொழிலதிபரின் பர்னிச்சர் கடைக்கு பொருட்கள் செய்யும் மரப்பட்டறையில் கழுத்து அறுக்கப்பட்டு மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் கண்ணன். இச்சம்பவம் தொடர்பாக சேர்ந்தமரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவது ஒரு புறம் இருக்க, மேலும் ஒரு கொலை சம்பவம் தென்காசி மக்களை அச்சத்தில் உறைய வைத்துள்ளது. கடையநல்லூர் அருகே உள்ள புன்னையாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரிசி ஆலையில் வேலை செய்து வரும் டெல்லியை சேர்ந்த அணிக்கிட்டு மற்றும் உபேந்தர் ஆகிய இருவருக்கும் சமையல் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையில் உபேந்தர் என்பவர் வெங்காயம் வெட்டும் கத்தியால் அணிக்கிட்டை பலமாக குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த அணிக்கிட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சொக்கம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உபேந்தரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இப்படி தென்காசி பகுதியில் அடுத்தடுத்து நடைபெற்ற 5க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களால் அச்சமடைந்த பொதுமக்கள் சட்டம் எங்கே, ஒழுங்கு எங்கே என கேள்வி எழுப்பி வருகின்றனர்.